श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஸ்ரீமத் பகவத்கீதா 10வது அத்தியாயத்தினை கடந்த வகுப்பில் நம்ம முழுசாக பார்த்து முடிச்சிருக்கோம். 42 ஸ்லோகங்கள். பொதுவாக எல்லா அத்தியாயத்துக்கு கடைசியாக முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் அதோடைய சாராம்சம் சம்மரின்னு கொடுக்கறது நம்ம வழக்கமாக செய்கிறோம். அதுதான் சம்பிரதாயம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த 10வது அத்தியாயத்துடைய சாராம்சத்தினை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம கேட்க போகிறோம். கவனமாக கேட்டுக்கணும். இந்த அத்தியாயத்தோட முக்கியத்துவம், இதில் ஆழமாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், கருத்து என்னன்னது நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நடுவில் சொன்னது தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியணும். 9வது அத்தியாயம் கடைசி பாகத்திலோ கடைசி ஸ்லோகத்திலோ பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்கிட்ட 9வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் மட்டும் இல்லை, 7வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து 18 அத்தியாயங்களுக்குள்ள நடுவில் வர இந்த மத்தியம ஷட்கம், நடுவில் இருக்கிற இந்த 6 அத்தியாயங்கள் அப்படின்னா 7வது அத்தியாயம் இருந்து ஆரம்பித்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபம் பகவான் விவரிக்க விரும்பிட்டு அது பேசுகிறார். அதுதான் மெயின் டாபிக். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முதல் 6 அத்தியாயங்களுக்குள்ள ஜீவஸ்வரூபம் என்னன்னு பார்த்தோம். இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த மத்தியம ஷட்கத்தில் நம்ம இப்போ 10வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். அப்போது 7வது அத்தியாயத்திலேயே தொடங்கி ஆரம்பித்து பகவான் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம் அనే விஷயத்தினை சொல்லும்போது கடைசி 9வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்தில் மன்மனா பவ மத்பக்தः மத்யாஜி மாம் நமஸ்குரு அனி கடைசி ஸ்லோகம். என்னுடைய பக்தன் ஆயிடு, உன் மனசு எனக்கு கொடுத்தவனா ஆயிடு, பவ பவன்றார். என்னே நினச்சிக்கோ, எனக்கே அர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு பக்தினி நல்ல உறுதியாக காட்டுறாரு, சொல்கிறாரு. ஆனால் எந்த விதமான பக்தி இங்கே பேசுகிறாருன்னு சொன்னால், பொதுவாக நமக்கு எல்லோருக்கு மனுஷனுடைய மனசு வந்து அது ஏதாவது ஒரு உறவோட சம்பந்தப்பட்டிருந்தால் அது நல்லா ஃபீல் பண்ணும். அதோட சுபாவம், பந்தம் வேணும். அதுக்கு ஏதாவது கூட, அது கூட முக்கியமாக உயிர் இருக்கிற பிராணிகள். அதனால தான் சில பேர் வீட்டில் சொந்தம் பந்தம் கூட அவ்வளோ அன்பாக இருக்க முடியல ஏதோ காரணத்தினாலன்னா ஜந்துக்களை கூட வச்சுக்கிறாங்க. நாய் பூனை ஏதோ எல்லாம் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கூட பந்தம் வேணும் மனசுக்கு. ஆனால் அது தப்புன்னு கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மனிதன் உயிர் மேலே பந்தம் வச்சுக்கிட்டா அது வந்து ஏமாற்றும். The human relations are very fragile and impermanent. Fragile and shaky. எப்போதே உடஞ்சி போயிடும். அப்புறம் சரி, எவ்வளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா கூட 50வது கல்யாண நாள் சார், எங்களுக்கு 50 வருஷமாக வாழ்ந்துட்டோம், சரி, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் முன்னாடி போகணும் இல்லையோ? அப்போ கூட பந்தம்
முட்டி போகிறது. அதனால் அதில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்போது பகவான் மேலே பந்தம் வச்சுக்கிட்டா பகவான் நம்ம யாரும் பார்க்கல. எல்லோரும் இப்படி சொல்லி 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 தான் யாரோ பக்தாள் பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க, அது இதுன்னு அப்படி நம்பி தான் எல்லோரும் பகவான் மேலே பந்தம் வச்சுக்கணும், பக்தி செலுத்துகிறோம். இந்த பகவான் மேலே ஏற்படுற பந்தம் வந்து ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப். இதெல்லாம் ஏதாவது விட்டி போனால் கூட அப்புறம் பகவான்கிட்ட போய் அழுவோம், அவருக்கு சொல்லிக்குவோம். அவர் கூட சண்டை கூட போடலாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், உடனே கை தூக்கி வீச வர மாட்டார். ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்குது நமக்கு, அங்கே ஒரு ஆதரவு, ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குது, இமோஷ்னல் டிபெண்டன்ஸி அங்கே. இது பக்தி. ஆனால் அந்த பக்தியில் வந்து பொதுவாக நம்ம எல்லோரும் ஆரம்பிக்கும் போது ஒரு படியிலோ தான் லோயர் லெவலில் இருக்கிறோம். ஜாகிரதை கவனமாக கேட்கணும். ஈஸ்வரன் இல்லை பகவான் இல்லை சத்தியம் எல்லாம் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 படிகளாக தான் நம்ம பிரயாணம் செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 3 படிகள். அதில் வந்து இப்போ ஈஸ்வர ஸ்வரூபமானே மெயினாக பேசினாலும் அந்த வார்த்தை எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன். த லோயர் வெர்ஷன் ஆஃப் தி ஈஸ்வரா ஆர் காட். லோயர் வெர்ஷன். இந்த பாஷை சுலபமாக புரியும். ஏன்னா இப்போ அடிக்கடிக்கு இந்த ஆப்பு வந்து ஓல்டு வெர்ஷன் அப்புறம் நியூ வெர்ஷன் அப்புறம்ன்றா புதுசு அப்டேட் பண்ண வேண்டியதே இருக்குது எப்பவுமே. லோயர் வெர்ஷன். அப்புறம் வந்து மீடியம் ஆர் மிடில் வெர்ஷன், தென் த ஹையர் வெர்ஷன். 3 இருக்கு. கண்டிப்பாக இதில் ஒன்றுக்கு அப்புறம் 3ஆவதுக்கு வந்துதான் ஆகணும். அப்போது பொதுவாக ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் முதல் படியில் இந்த லோயர் வெர்ஷன் அதை தான் வச்சுக்கிட்டு, லோயர் வெர்ஷன் என்னென்னா சாகார சகுண ரூப ஈஸ்வர பக்தி. சகுண சாகார ஈஸ்வர பக்தி. அப்போது ஒரு நாமம், ஒரு ரூபம், ராமா, கிருஷ்ணா, முருகா, தேவி, இப்படி. அது நல்லது தான். ஆரம்பத்தில் அதோடு தான் ஆரம்பிப்போம், அப்படி தான் இருக்கணும். ஆனால் எவ்வளவு நாளைக்கு அந்த முதல் படியிலேயே லோயர் வெர்ஷன் ஆஃப் தி டிவோஷன். ஸோ இப்போது ஏக ரூப நாம பக்தி செய்கிறது லோயர் வெர்ஷன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் சொல்லலை. நான் சொன்ன நீங்கள் யார் கேட்பீங்க? பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். முதல்ல அது வச்சுக்கலாம் அர்ஜுனா. ஆனால் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ரூபம் வச்சுக்கோ கிருஷ்ணா, ஏதோ ராம பூஜை பண்ண, அதெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனால் நம்ம புத்தி சில வருடங்கள் ஆனதுக்கப்புறம் இன்டலெக்ட் கேள்வி கேட்கும். இப்படி ராமா கிருஷ்ணா ஏதேதோ தேவதைகளை சொல்கிறாங்களே, இவங்க எல்லாரும் நிஜமாக இருக்காங்களா? பி ஹானஸ்ட் டு யுவர் இன்டலெக்ட். புத்தி அது தாங்க முடியாது. இப்படி புரியாத மெக்கானிக்கலாக யாந்திரிகமாக செய்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டலெக்ட் கேட்கும், நிஜமாக அப்படி இருக்காங்களா? இருந்தால் அவர் விஷ்ணுவனை கைலாசத்தில் இருக்காரா, இல்லை சாரி வைகுண்டத்தில் இருக்காரா, கைலாசத்தில் இருக்காரா, அப்படி ஒரு இடம் இருக்கா? அப்புறம் பக்தாள் சில பேருக்கு அவர்களுடைய தரிசனம் கிடைச்சதாமே, நமக்கு அப்படி தரிசனம் கிடைக்குமா? ரொம்ப சாதாரணமாக பேசின மாதிரி சொல்கிறாங்களே.
அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள் பலது வரும் இந்த பகவானை பற்றி இந்த மாதிரி. அப்போது அந்த கேள்விகள் வந்து நம்மளை பாதிக்கும். ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே முதல் படியிலே இருந்துட்டு அது ரொம்ப ஸ்ரத்தா இல்லை, ஏதோ பயத்தோட பக்தி போயிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக வரும், எல்லோருக்கும் வரும். இல்லைன்னா யாந்திரிகமாக தான் இந்த பக்தியில் இப்படியே வாழ்க்கைன்னு நடத்திட்டே இருப்போம். சரியா? இப்போது என்ன சொல்லணும்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நிஜமாக கிருஷ்ணா ராம அவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்களா, இல்லை புஸ்தகங்களை கதைகள் எழுதியிருக்காங்களா, நிஜமாக கைலாசமும் வைகுண்டம் அதெல்லாம் இருக்கின்றனதா, இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம். நெவர் ப்ரோப் இன்டு சச் கைண்ட் ஆஃப் இது. அப்படின்னா அப்போது என்ன பண்ணணும்? அது என்கொயரி பண்ணி யாரோ இருக்கான்னு சொன்னாங்களா, சரி இருக்காங்க. யாரோ நாஸ்திகர்களை வந்து இல்லைன்றாங்களா, ஓகே இல்லை. ஆனால் நம்ம அட்டென்ஷன் எங்கே இருக்கணும்? ரெண்டாவது படிக்கு போகணும். மிடில் வெர்ஷனுக்கு மீடியம் வெர்ஷனுக்கு అనేది நமக்கு தெரியுமா? அது யாராவது குரு சாஸ்திரம் பகவத்னுடைய வாக்கியங்களை சொன்னால் தான் நமக்கு புரியும். அதனால் அது ஆராய்ச்சி பண்ணிக்கணும்னு சொல்லி அப்புறம் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த ரெண்டாவது மீடியம் வெர்ஷன் மிடில் லெவலுக்கு வருது தான் பகவான் வந்து இந்த 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகம் பேரில் பேச தொடங்கிட்டார். புரியுறதா இப்போ உங்களுக்கு? அதனால் நம்முடைய க்யூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி கேள்விகள் மேலே இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஏதோ சின்ன சின்னதெல்லாம் 5 விளக்கு வைக்கணுமா, 3 வைக்கணுமா, 2 வைக்கணுமா, எவ்வளோ நாளைக்கு இதே நினச்சிட்டு அதிலே இருப்பேன். அப்புறம் அந்த கடவுள் சிறந்தவரா, சக்தி வாய்ந்தவங்களா, இந்தவங்களா, அவங்களா, அந்த ஊரா, எந்த இடமா, இப்படியெல்லாம் இது ஆராய்ச்சி பண்ணி உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நீ இப்படி தான் வேக போயிட்டே இருப்பேன். அப்படி போகக்கூடாது. குரு கிட்ட வந்து சாஸ்திரம் சொல்லும் போது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு யூ கம் டு த நெக்ஸ்ட் லெவல். அப்போது முதல் வந்து அப்படி இருக்கிறோம். ஏகரூபம் இல்லை, பகுரூபம் பக்திக்கு வரணும், விஸ்வரூப பக்திக்கு வரணும். விஸ்வரூப பக்தி. அதனால தான் அடுத்த டாபிக்கு விஸ்வரூப சந்தர்ஷன யோகம். இங்கே பகவான் வந்து அதோடைய ஃபவுண்டேஷன் போட்டார் 10வது அத்தியாயத்தில். இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி ஹையர் வெர்ஷனுக்கு வரணும். அது பகவான் சொல்லுவார். அப்புறம் இப்போ முதல்ல வந்து முதல் படியில் இருக்கிற பக்தி இருக்கிற ஆஸ்திகர்களான எல்லோரும் நம்மளே முதல்ல இது போதும், நிறைய வருஷம் இது பண்ணிகிட்ருக்கேன், நீ நிறைய இஷ்ட தெய்வமனே அதே எதுன்னு, ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் வளரணும், மெச்சூர் ஆகணும், விஸ்வரூப பக்திக்கு வரணும். விஸ்வரூப பக்திக்கு வராத வரைக்கும் நமக்கு மனசு வந்து விஷாலமாகாது. பக்தி பண்ணிட்டு இருந்தால் கூட மனசில் இருக்கிற குழப்பங்கள், மனசில் வர ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் போகவே போகாது. அது போகலைன்னா அப்புறம் 3வது ஹையர் லெவலுக்கு எப்படி வர போகிறோம்? ஹையர் வெர்ஷனுக்கு வரணும். ஹையர் வெர்ஷன் என்ன உங்களுக்கு தெரியும், பேசியிருக்கோம் நடுவில். அரூப நிர்குண ஈஸ்வர பக்தி, அதுக்கு பேர் ஞானம்ன்றவங்க. அங்கே வரும்போது அந்த பக்தியை ஞானமாக மாறும். அரூப நிர்குண ஈஸ்வர பக்தி. ஸோ அதனால் அந்த மாதிரி
எல்லோரும் அப்படி வந்து தான் ஆகணும். சூனர் ஆர் லேட்டர் அனுபவம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது இந்த விஸ்வரூப பக்தி இதுதான் பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் நமக்கு டீச் பண்ணார். 7வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னார் ஒரு கருத்து முதல்ல, கடவுள் ஈஸ்வரன் అనేది ஒரு மனிதன் இல்லை. ஈஸ்வரா இஸ் நாட் எ பர்சன். ஜாக்கிரதை கேட்கணும் நல்லா. பகவான் கிருஷ்ணர் பேசினது, அவதாரம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஈஸ்வரனே பேசினார். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற வஸ்து இல்லை ஈஸ்வரன். முதல் பாயிண்ட் இது புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரா இஸ் நாட் எ பர்சன் இன் எ பர்டிகுலர் லொக்கேஷன் ஆர் பிளேஸ். அப்போது யார் ஈஸ்வரன்னா, நான் பேசுகிறது எல்லாமே ஸ்லோகங்களுக்குள்ளே படித்து முடித்தோம். நம்ம இந்த சாராம்சத்தின்னு நமக்கு மனசுக்கு அப்படி எடுத்துக்கணும். அப்போதான். அப்போ யார் ஈஸ்வர காரிய வஸ்து இல்லை, காரண வஸ்து. ஈஸ்வர காரிய வஸ்து இல்லை. காரிய வஸ்து என்னென்னா, எதெல்லாம் புலங்களுக்கு 5 புலங்களுக்கு காணப்படுறதோ அது காரியம். அப்போது ஈஸ்வரனே அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த உலகத்தில் காணப்படுறார் இந்த கண்ணுக்குன்னு சொன்னால் அது காரியமாகி போச்சு, லிமிட்டட் ஆகி போச்சு. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல அவங்க அந்த கிருஷ்ணன் ராமர் இருக்காங்க போயிட்டாங்க காணும். ஆனால் ஈஸ்வரன் நீ அப்படி புரிஞ்சுக்கிட்ட பத்தாது, வச்சுக்கோ, தப்பு கிடையாது. சிவன் வச்சுக்கோ, ராமர்னு வச்சுக்கோ, கிருஷ்ணனை வச்சுக்கோ, சிவலிங்கம் ஏதோ வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனால் அதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங். இது வச்சுக்கிற விஷயம் இல்லை. வீட்டில் எத்தனை சிவலிங்கம் வச்சுருக்க, எத்தனை சாலிகிராமம் வச்சுருக்கேன்னு இது இல்லை. புத்தியில் என்னதான் புரிஞ்சிச்சு உனக்கு? அப்போது விஸ்வரூப பக்தி பற்றி சொல்லும் போது இப்படி ஈஸ்வர ஜகத் காரண வஸ்து, நாட்டு காரியம். அந்த பாயிண்ட்க்கு நாம் வச்சுக்கணும். அப்படி என்ன அர்த்தம் என்ன, பகவான் ஈஸ்வரன் உலகம் மொத்தம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற மூலப்பொருள். திரும்பி பொருள்னு சொன்னால் நீங்கள் ஊகிச்சக்கூடாது. அது இவ்வளோ ஹைட்டாக இருக்குமா, இவ்வளோ குண்டாக இருக்குமா, இல்லை இந்த ஷேப்பில் இருக்குமா, அந்த ஷேப்பில் இருக்கானே. இதெல்லாம் மனசுக்கு ஆலம்பனத்துக்காக கல்பிக்கப்பட்ட பஞ்ச மகாபூதங்களை கூட ஏற்பட்ட நாமரூபங்களே தவிர அது ஈஸ்வரன் அதுக்கு மீறி இருக்கிறவர் தான். அப்போது இது பேசும்போது இந்த விஷயத்தினே பகவான் இன்னொரு விஷயத்தை கூட நமக்கு தெரிவித்தார். என்ன அதுன்னா, டெக்னிக்கலாகவே சொல்லுவேன், வேதாந்த பரமாக இந்த ஈஸ்வரன் பற்றி பேசுகிறோமே, மூலப்பொருள் இந்த உலகம் மொத்தத்துக்கு ஆதாரமணி எந்த விதத்தில்னா, ஈஸ்வரன் நிமித்த காரணம் அண்ட் உபாதான காரணம். இங்கிலீஷில் சொல்லணும்னா த இன்டெலிஜென்ஸ் காஸ் அண்ட் த எஃபிஷியன்ட் காஸ். தமிழ்லும் சொல்கிறேன். உலகமாக காணப்படுற இந்த பஞ்ச மகாபூதங்களும் அவரே தான். அதை உருவாக்க வச்சு நடத்துறதையும் அவரே தான். த டெக்னீஷியன் அண்ட் த பில்டர் அண்ட் இன்ஜினியர் சொன்னோம் இது முன்னாடி, ஞாபகம் இருக்கா? சிமெண்ட் வேறு, இன்ஜினியர் வேறு, கான்ட்ராக்டர் வேறு, மேசன் வேறு லோக்கல் விஷயத்தில். ஆனால் இந்த உலகமும் பகவான் படித்தார் செஞ்சாருன்னு சொன்னால் இவர் பொருள் எங்கேருந்தோ கொண்டு வரல. அவரே பொருளாகவும் ஆயிட்டாரு, அவரே கன்ஸ்ட்ரக்டரும் ஆயிட்டார், அவரே பில்டர் ஆயிட்டார், அவரே தண்ணி ஆயிட்டார், அவரே ஜலம் ஆயிட்டார், எல்லாம் ஆயிட்டார். இதுக்கு பேர் நிமித்த உபாதான காரணம். சரி, இப்படி ஆனதுனால அவருடைய நிஜஸ்வரூபம் அதில் ஏதாவது குறை ஏற்பட்டதா, மாறிட்டாரா? இதுக்கு பல உதாரணங்கள் சொன்னோம்.
கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டாபிக். ஏன்னா இது சொல்லி தான் ஆகணும் எனக்கு. இல்லைன்னா நமக்கு அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறதோ இல்லை 10வது அத்தியாயம் என்ன படித்து முடித்தோம் ஏதோ நல்லா கதை பேசின மாதிரி பேசியிருக்கேன் 12 கிளாஸ் நான். மரத்தில் அவர் அலச மரம் தான், நட்சத்திரங்களுக்குள்ள சந்திரன் தான், பக்தாளுக்குள்ள பிரகலாதன் தான். அதெல்லாம் மிடில் வெர்ஷன் தான். பகவான் நம்மளை தயார் பண்ணி ஹையர் வெர்ஷனுக்கு கொண்டு போகிறாரு. இந்த அத்தியாயத்திலே கொண்டு போயிட்டார். எங்கே கொண்டு போயிட்டாருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், புரியும். சரி, கூட கூட வாங்க, நான் என்ன பேசுகிறேன். இப்போ என்ன சொன்னேன்? நிமித்த உபாதான காரணம். இதெல்லாம் பகவான் இதில் பேசியிருக்காரு. ஆனால் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலை. நானும் வேதாந்த பதங்களை எடுத்துக்கிட்டார், சம்ஸ்கிருதம் யூஸ் பண்ணிகிட்ருக்கார். ஓகே, நீங்கள் இந்த அத்தியாயத்து பிகினிங் ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அதே தான். இன்ட்ரடக்ஷன் முதல்ல இந்த 10வது அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த அத்தியாயத்துக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி 3 ஸ்லோகங்கள் பேசியிருக்காரு இல்லையா? ஓகே, அகம் ஆதிரிஹி தேவானாம் மகர்ஷினாம் இப்படியெல்லாம், அது எல்லாத்துக்கு அர்த்தம் இதுதான். ஸோ உபாதான காரணம். அடுத்தது இந்த ஈஸ்வரன் பற்றி பேசும்போது இப்போ சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு விதமாக கிருஷ்ணா சொன்னது தான். இந்த ஈஸ்வரன் பற்றி பேசுகிறோமா, இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸு, 2 கண்ணோட்டங்கள், 2 விஷயங்கள் இருக்குது இதில். இப்போ ஒன்று நிமித்த காரணம், உபாதான காரணம் 2ன்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்னன்னா, ஒன்று பகவானுடைய சேத்தன, நல்லா கவனிச்சோம், சேத்தன நிர்குண நிராகார. சேத்தன, ஓகே, சேத்தனம் இருக்குது அதில், சைத்தன்யம். சேத்தன நிர்குண நிராகார புருஷ தத்துவம். இது சிம்பிளிஃபை பண்ணி இங்கிலீஷில் சொன்னோம்னா த கான்ஷியஸ் பிரின்சிபல். சேத்தன, அந்த சேத்தனத்துக்கு ஆகாரம் இல்லை, நிராகாரம். ஏதாவது குணங்கள் இருக்கும், குணங்கள் இல்லை, நிர்குண நிராகார சைத்தன்ய ஆஸ்பெக்ட் புருஷ தத்துவம். இல்லை இங்கிலீஷில் ஸ்பிரிட் ஆர் கான்ஷியஸ்னஸ். ரெண்டாவது அச்சேதன சவிகார ஆகார பிரகிருதி தத்துவம், மேட்டர் ஓரியன்டெட். matter and the spirit, consciousness and the matter, purusha prakriti. இதெல்லாம் 7வது அத்தியாயத்தில் கூட பேசியிருக்கார் பகவான். அப்படி சொல்லி அப்படி என்ன அர்த்தம் என்ன? ஒன்று சேத்தன தத்துவம், இன்னொன்று அச்சேதன தத்துவம், புருஷ பிரகிருதி. இது 2 சேர்ந்து தான் இருக்கு இங்கே. இதுக்கு உபனிஷத்து பாஷையில் சொல்லும்போது அந்த புருஷ தத்துவத்துக்கு பேர் பரா பிரகிருதி. இந்த ஹையர் வெர்ஷன்ன்றோம் இல்லையா, இப்போ பரா பிரகிருதி. இந்த மேட்டர் ஓரியன்ட் பிரகிருதி சம்பந்தப்பட்டது அபரா பிரகிருதி. முண்டகோபனிஷத்து இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தி பராவித்யா அபராவித்யான்னு சொல்லுவோம். அதில் லோகத்தில் நம்ம எதெல்லாம் இன்க்ளூடிங் வேதங்களுடைய பாகங்கள் எல்லாத்தையும் முண்டகோபனிஷத்து இதெல்லாம் அபராவித்யான்னு சொல்லி தள்ளி வச்சிச்சு. அதெல்லாம் ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான். நீ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு அதிலே உளுந்து போகக்கூடாது. அது உபயோகப்படுத்திக்கோ. இப்போ எப்படி ரூபம் உபயோகப்படுத்திக்கோ, ஆலம்பனமாக வச்சுக்கோ, அண்ட் ஓவர் கம், தாண்டி வரணும். இது நிறைய பேருக்கு பிடிக்காது முதல் விஷயம். பட் பகவத்கீதை நான் வேதாந்தம் டீச் பண்ணிட்டு சொல்லி தான் ஆகணும். சுவாமிக்கு முன்னாடி கோவிலில் தான் சொல்லி ஆகணும். அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். வெரி குட் மாஸ்டர், நல்லா சொல்கிறேன். என்ன விஷயம் அதுதான் நானும் பேசியிருக்கேன் பல புஸ்தகங்கள்.
இந்த மிடில் வெர்ஷனும் விஸ்வரூப தியானம் అనేది சொல்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தமிழில் எந்த பக்தாள் கொஞ்சம் சிறந்த பக்தாளில் ஏதின பாடல்கள் அதெல்லாம் போய் பார்த்தா யாராவது விவரித்து அது சொல்லி நமக்கு கொஞ்சம் பொறுமை இருந்து கேட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா அதில் இருக்கே. கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணாவும் தோற்றம் பஜனை பாடினான்னு பாட்டை இல்லை தமிழில் வேறு வேறு ஏதாவது யார் என்ன சொன்னால் கூட சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் ராமமயம் சிவமயம்னா அப்போது என்ன அர்த்தம் அது? அப்போ எவ்வளோ நாளைக்கு நானும் என்னுடைய ரூமில் என்னோடய வீட்டில் வச்சுக்கிட்ட அந்த ஒரு நாமன் ரூபமே அணிச்சிட்டு அதிலே இருந்து போகிறேன் சார். அட்லீஸ்ட் என்னுடைய நான் விரும்புகிற இந்த நாமரூபமே தான் எல்லாமாவும் காணப்படுறதுனாவது வரணும் இல்லையா? அதுதான் விபூதி யோகத்தில் சொல்லிட்டாரு. சரி, நான் கிருஷ்ண பக்தர் தான். உனக்கு கிருஷ்ணன் தான் அந்த அலச மரம். ஓகே, உன்னோட கிருஷ்ணன் தான் நட்சத்திரங்கள், உன்னோட கிருஷ்ணன் தான் கடல், உன்னோட அதுதானே எத்தனை 70 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. இப்போ அந்த பாவனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பக்தின்னு செலுத்துகிறோமா? ஒரு நாளில் என்னதான் பண்ணுறோம்? அந்த பாவனத்தினையே தொடர்ந்து நம்ம கூடவே வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணக்கூடாது. பண்ணுறோமா? பண்ணிருந்த வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய கண்ணோட்டம் வாழ்க்கையை பற்றியும் நம்ம சுற்றி இருக்கவங்களை பற்றியும் உலகம் பற்றி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேறுறோம்னு அர்த்தம். அதனால இந்த சேத்தனம் அண்ட் அச்சேதனம் ரெண்டு இருக்கு. ஏகரூப பக்தி எனக்கு விரும்புகிறேன் அப்படி அதில் இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையும் பற்றி கேள்வி கேட்காதன்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அது ஃபேக்டாக ஃபிக்ஷனானே கேட்காத. உனக்கு அது சரியான பதில் யாரும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நீ அதை வச்சுக்கோ. அடுத்த படிக்கு இப்படி விஷயத்தினை கேட்டு படித்து குரு கிட்டேருந்து மேலே வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் அந்த ஏகரூப பக்தி இப்படியெல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்தந்த கடவுளை பற்றி அந்தந்த தேவனை பற்றி இருக்கிற புராணங்கள் கதைகள் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கணும், கேட்கணும். ஆனால் அதுக்கு பிறகு அதே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன படிக்கணும்? ஒரு வாட்டி விஸ்வரூப பக்திக்கு வந்தோம். நானும் எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னு இதுன்னா அது எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு? இப்போது பகவத்கீதை கிளாஸுக்கு வந்து பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் தானே வேதாந்தம் தத்துவம் ஆத்மபோத இதை கேட்டோம். இனிமேல் என்ன படிக்கணும்? இப்போ திரும்பி ராமாயணமே பாகவத் அதெல்லாம் நல்லதில்லைன்னு சொல்லவே இல்லை. நானே தானே பாகவதம் இங்கே சொல்லி கொடுத்தேன் 5 வருஷமாக. இப்போ என்ன படிக்கணும்? அதே அந்த இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த புராணத்துலேருந்து எந்த கதை எடுத்தால் கூட 110 கேள்விகள் வரும். அதுக்கு பதில் கிடைக்காது. அதெல்லாம் நம்ம மூளைக்கு எட்டுற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இல்லை. எல்லாமே ஏதோ கல்பனை மாதிரி இருக்கும். அக்னியிலிருந்து திரௌபதி பிறந்தாங்கன்னு ஏன் சார் அவங்கள கதை சொல்கிறீங்க? நான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தேன். இப்போ அவங்கள கதை சொல்லி எனக்கு என்ன ஆகும்? ஆதி தெய்வீக லெவல் மண்டலத்தில் இருக்கிறது நமக்கு புரியிற விஷயம் இல்லை. ஆனால் அது சொல்லும்போது ஒரு பிரயோஜனம் இருக்கே. சின்ன வயசுலேருந்து நமக்கு அந்த பக்தி வரத்துக்கு இந்த சம்ஸ்கிருதி இந்த சம்ஸ்காரங்கள் வரத்துக்கு அதெல்லாம் உதவிதான். ஆனால் பெரும்பாலும் லோக்கத்தில் பார்த்து என்ன பண்ணுறோம்? நம்ம கூட 60-70 வயசு வந்து கூட அதெல்லாம் தாண்டி விட்டுட்டு வரத்துக்கு முடியல. அசல் கடவுள் தத்துவம் என்னன்னு தெரியல, நம்ம ஸ்வரூபம் என்னன்னு தெரியல, வாழ்க்கையுடைய கம்யம் என்னன்னு தெரியல. மோட்சம் என்ன அது இருக்குது, அது எப்படி இதெல்லாம் தெரியல. ஏதோ கதைகளை கேட்டுக்கிட்டு அப்படியே துணி வதறிக்கிட்டு எந்திரிச்சு போயிடுறோம். அப்போ என்ன படிக்கணும் இங்கன்னா, ஒன்ஸ் இஃப் யூ கம் டு விஸ்வரூப பக்தி இதெல்லாம் ஞான சாஸ்திரம் படிக்கணும். அந்த ஞான சாஸ்திரம்னா என்ன சார்?
பக்தாளுடைய ஜீவித சரித்திரಗಳು பாகவதமும் பாரதம் ராமாயணம் இதெல்லாம் போதும். இப்போது பிரஸ்தானத்ரய படிக்கணும். ஞானசாஸ்திரம்னா அதையும் சொல்கிறேன். 3 முக்கியமாக இதுதான் சம்பிரதாயத்தில் சொல்கிறது, ஒத்துக்கிறது. பகவத்கீதை படிக்கணும். நான் சும்மா கேட்குறேன், கேட்க வேண்டிய கேள்வி இல்லை அது. நீங்கள் இவ்வளோ நாள் பகவத்கீதை படிக்கல உங்கள் வாழ்க்கையில். நம்ம இப்போ கூட 10வது அத்தியாயம் தான், இன்னும் 8 அத்தியாயம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ. பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான், நம்ம தொடர்ந்து வந்தால் தான். தொடர்ந்து வரணும்னு எவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், வீட்டில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நடுவில் 1 வருஷம் கொரோனா வந்தே எல்லோரும் நடத்த முடியலை. ஆனால் கிளாஸை நடத்திட்டு யூடியூப்பில் போட்டு அனுப்பிச்சுட்டோம் எல்லோருக்கு. ஆனால் எல்லோரும் கேட்ட மாதிரி தெரியாது. எனக்கு யாருக்கும் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ கூட ஆரம்பிச்சிட்டோம், பரவாயில்ல வாங்கன்னு. இப்போவும் சில பேர் வரல. அந்த டிஸ்கண்டினியூ ஆனதை போயிடுவாங்க. அப்போ ஏதோ எதுக்கும் வந்தாங்க, பக்கத்து வீட்டில் மாமி கூப்பிட்டாங்க, வந்துட்டேன் அப்படின்னு. தொடர்ந்து இவ்வளவு கேட்டாங்க. நீங்கள் சில பேர் 10 அத்தியாயங்கள்னா நீங்கள் எவ்வளோ பகவானோட அனுகிரகத்துக்கு பாத்திரராக இருக்கணும். அர்ஹத்தை இருந்தால் தவிர இந்த கண்டினியூட்டி. முதல் படிக்கணும்னு ஆசை வரணும். படிக்கணும்னு யாரோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு முதல்ல ஒரு குரு கிடைக்கணும். அந்த குரு ரெகுலராக வரணும். அவருக்கு ஆரோக்கியம் சரியாக இருக்கணும். எத்தனை விஷயங்கள் இருக்க, எப்போ படிக்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ படித்தோம், 10 அத்தியாயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சது. இப்போ இன்றைக்கி பேசும்போது எல்லாம் புதுசாக இருக்குது சார். நீங்கள் ஏதோ சம்மரி அன்றைக்கி கிடுகிடுன்னு முடிச்சுடுவோன்னு பார்த்தா நீங்கள் என்னமோ கதை சொல்லிகிட்டே இருக்குங்க. வேறு அப்படி தான் இருக்கும். எல்லாம் புரிஞ்ச மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எழுந்திரிச்சு வெளியில் போன உடனே எல்லாம் மறந்துட்டு எல்லாம் மாயமாக இருக்கும். அப்போ எத்தனை வருஷம் எத்தனை வாட்டி கேட்க வேண்டியிருக்கு. கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். என்ன கேட்கணும்? பஜனலு அப்புறம் கதை மட்டும் இல்லை, அது நிறைய கேட்டாச்சு போதும். பிரஸ்தானத்ரயம், பகவத்கீதை கேட்கணும், உபனிஷத்துக்களை கேட்கணும். அப்புறம் இன்னும் உயிரோடு இருந்து டைம் இருந்து பிரம்மசூத்திரங்களை கேட்கணும். அது ஜஸ்ட் நிறைய கிளாரிஃபிகேஷன், நல்ல கிளாரிட்டிக்காக தான் பிரம்மசூத்திரம். என்ன அது சமன்வய நியாய பிரஸ்தானம். அது உபனிஷத்து ஸ்ருதி பிரஸ்தானம், வேதத்திலிருந்து நேராக எடுத்தது. பகவத்கீதை ஸ்மிருதி பிரஸ்தானம், நடுவில் கிருஷ்ண அவதாரம் எடுத்துகிட்டு வந்து அர்ஜுனனுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இப்படி இருக்க, இதுக்கு ஏதாவது பொருத்தமாக இருக்குது, ஏதாவது எகனிஸ்டாக இருக்கான்னு அது எல்லாத்தையும் சரி பண்ணுறது நியாயப்பிரஸ்தானம். லாஜிக்கல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது பிரம்மசூத்திரம். இதுக்கு பேர் தான் பிரஸ்தான திரயம். பிரஸ்தாபிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய, தெரிஞ்சிக்க வேண்டிய, நீ உண்மையாக ஆத்தியாத்மிகமும் பக்தி இப்படி எல்லாம் ஏதாவது விரும்புகிற, உனக்கு விடுதலை வேணுமா, மோட்சம் வேணுமா, ஞானம் வேணுமா, நீ யாருன்னு நிஜமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஞான சாஸ்திரம் படித்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. எனக்கு பிடிக்கல வேண்டான்னா சரி போய்க்க, பரவாயில்ல. அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு ஜென்மத்தில் வருவேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அடையணும் தவிர சும்மா அங்கே போய் நமஸ்காரம் பண்ண வராது. அப்படி சும்மா நமஸ்காரம் பண்ணி வர வச்சானா, நேற்றுக்கு பாகவதம் பேசும்போது பேசியிருக்கானா, இங்கே எனக்கு ஞாபகம் இல்லை, இங்கே நினைக்கிறேன். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள துவாரகா நகரத்தின் உருவாக்கிட்டார் கிருஷ்ணர். தெரியுமில்லை அந்த கதை பாகவதத்தில். கண்ணு திறந்து அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மதுராவில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் துவாரகாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். யோகேஸ்வரர் பண்ணுவார். அப்படி பண்ணவர் அர்ஜுனனுக்கு ஞானம் போதிக்கிறதுக்கு எதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாரு. நான் சிரமப்படுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னே. சரி, ஏன்னா நம்ம மூளை இந்த காலத்துக்கு கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு. ஆனால் வியாசர் எழுதி வச்சது தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். வியாசர் விஷ்ணு ரூபா இது கிரகிச்சணும். இந்த பாயிண்ட் நீங்கள் கிரகிச்சுட்ட
then only you give importance to the listening of the சாஸ்திரா. ஸ்ரத்தையோட குரு கிட்ட போய் படிச்சுக்கணும். இது பாக்கியம் கிடைச்சது விடக்கூடாது. இது எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் படிச்சுக்கணும், கஷ்டம் இருந்தாலும் படிச்சுக்கணும். அந்த காலத்தில் ருஷிகேஷ் போய் எங்கோ போய் படிக்கிறாங்க. ஏதோ நமக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரியறதோ தெரியல. தொடர்ந்து செய்ய மாட்டேன். அதுக்கு அப்போ ப்ரிப்பரேஷன் வேணும், ஸ்ரத்த வேணும், கமிட்மெண்ட் வேணும். நான் என்னோடய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி என்னன்னு தெரியணும். ஏன்னா ஆயுஷ் போயிட்டுருக்கேன். நான் ஐ ஹவ் காட் இட். பகவான் என்ன அனுகிரகம் பண்ணார். நான் இவ்வளோ நாள் செஞ்ச ஏகரூப குலதேவத்தை, இஷ்ட தேவத்தை பிரார்த்தனா பூஜை அது எல்லாமே கூட எனக்கு நிஜமாக பகவான் அனுகிரகம் பண்ணியிருந்த கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிடும். பல வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தை விஷயம். நான் சரி, அப்போது பிரஸ்தானத்திரயம் படிக்கணும். சரியா? இந்த விஷயம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது என்னதான் 10வது அத்தியாயத்தில் நடந்தது சுலபமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அங்கே, ஜஸ்ட் ஃபார் ரிகலெக்ஷனுக்காக. பட் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியம். 1வது ஸ்லோகத்தில் வந்து 10வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து கர்மயோகம், ஓகே, அப்படின்னா சரியான விதத்தில் வாழ்க்கை நடத்தணும். ஏதோ ஆவதுன்னு நடத்திட்டா ஒன்றும் ஆகாது. இப்போ பிரஷ்னோபனிஷத்தில் கூட பிரஜாபதி விரதமணி ஒன்று வந்ததுன்னு இப்போ கடைசி கிளாஸில் நடந்து பேசியிருக்கு. யாருக்கு சரி நீ பித்ருலோகமோ ஸ்வர்கலோகமோ நீ நல்லவனை நினச்சிக்கிறே, இத்தனை பண்ண அது பண்ணன்னு, அது அப்படி சட்டுன்னு எல்லாருக்கும் கிடைக்குமா? ஏதோ தட்சிணாயனம், அப்புறம் உத்தராயணம், அப்புறம் சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், அமாவாசை, தர்ப்பணம் விட்டு அமாவாசை 40 வருஷமாக நான் கரெக்டாக அதெல்லாம் பண்ணுறேன்னா அப்போ தெர் இஸ் எனி கேரண்டி தட் யூ வில் கோ டு பித்ருலோகா ஆர் எனி திங்? ஏதோ நம்பி தானே பண்ணிட்டுருக்கு. அப்படின்னா அங்கே உபனிஷத்தில் சொல்கிறாரு பிப்பலாத ரிஷி, நத்திங் டூயிங் அப்படின்னு. அவர் பேசின அந்த பிரஜாபதி விரதமணி அந்த முதல் அத்தியாயத்தில் பேசின விஷயமெல்லாம் யார் புரிஞ்சுக்கிட்டு, யார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு, தபோமயமான வாழ்க்கை, அப்புறம் பிரம்மச்சரியத்தோடு கூடின வாழ்க்கை. பிரம்மச்சரியம் என்னன்னு தான் பொதுவான டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். விரும்புகிறவங்க போய் கேளுங்க. நான் இப்போ அதெல்லாம் சொன்ன டைம் ஆகிடும். அந்த உபனிஷத்திலோ அந்த அத்தியாயத்திலோ அங்கே. அப்புறம் சத்தியத்தினே யார் சத்தியத்தில் நிஷ்டை இருக்கிறதோ அப்படிப்பட்டவங்க தான். பிரம்மஜானம் இல்லைப்பா, நீ சந்திரலோகமும் பித்ருலோகமே கூட உனக்கு வராது. அப்படி ஏதாவது நல்ல வழி வேணும், நல்ல லோகம் வேணும்னாவே நீ அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் சுக்ல மார்க்கத்தில் பிரம்மலோகம் போகணும்னு சொன்னால் அப்பவும் இதெல்லாம் வேணும். ஸ்டில் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். என்னது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்கே சகாம கர்ம, இஷ்டாபூர்த்த கர்மங்கள், யக்னம், யாகம் அதெல்லாம். ஆனால் பிரம்மலோகம் விரும்புகிறவன் வந்து நிஷ்காம உபாசனா. ஆனால் இன்னும் பிரம்ம ஜானத்துக்கு நேராக அவன் இன்னும் ஒத்துக்கிறதுக்கு வரல. வேதாந்தத்துக்கு பாருங்க கொடுமை ப்ராப்ளம். நான் பிரம்மலோகம் போயாவது எப்படி பரவாயில்ல அங்கே படிச்சுக்கிறேன்றான். ஓ அப்படியா, நாங்கள் இங்கே பக்கத்தில் சொல்லி கொடுத்த வேண்டாமா? சரி போ பிரம்மலோகம். அவ்வளோ சுலபமாக போவியே என்ன? அதுக்கு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். எனி உபாசனா, எனி கர்மா, இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அங்கே. நீங்கள் பார்க்குறீங்களே சின்ன சின்ன இதுக்கே ஒரு நடத்தணும்னா வாத்தியார் எத்தனை சொல்லுவார், எல்லாம் பண்ணி இவ்வளோ பண்ணி அது சரியாக நடந்து பலம் வந்து தான் நமக்கு தெரியாது. ஏகப்பட்ட ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ். எனக்கு நீ பலம் ஆசிக்கிறல்ல, ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஞானம் நோ ரிஸ்ட்ரிக்ஷன். என்ன வேணும்? நீ மட்டும் வந்து கிளாஸில் உட்காரு. அப்பப்போ தூங்கினாலும் தூங்கு பரவாயில்ல, அப்பப்போ ஆப்செட்டாக பரவாயில்ல, ஆனால் விடாதுன்னு. உங்களுக்கு ஏதாவது ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சோமா இங்கே? இப்போ கொரோனானால கொஞ்சம் தூரம் தூரமாக உட்காருங்கன்னோம். அது கடவுள் பண்ணது தான். மாஸ்க் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் விட்டுட்டா மாஸ்க்கை வச்சுக்கிறது இல்லை. அது திரும்பி ஏறிச்சாங்க. என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கொடுத்தோம்? நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க, ஏன் ஏதாவது கேட்குறோமா? ஏதாவது ஃபீஸ் வச்சோமா? என்ன எதுவுமே இல்லை.
புஸ்தகம் இருக்குன்னு கூட யாருன்னு கேட்கறதில்ல, ஏதுறீங்களான்னு கேட்கறதில்ல, எதுவுமே கேட்கறதில்ல. குரு பாட்டி குரு பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பார். என்னதான் கிடைக்கிறது அவருக்கு தெரியல. அதனால மதிப்பில்லை. 500 ரூபாய் கொடுக்கணும் விளக்கு பூஜைக்கு உட்காரணும்னா, அப்போ ஓடி வரும். எல்லாம் சாரி பண்ணி ஜென்ரலாக பாருங்க, கிண்டல் பண்ணல. சரி, அது எல்லாரும் கூட நம்ம தாண்டி பண்ணி தான் வந்துட்டோம். இதோட பெருமை தெரிஞ்சுக்கணும். அப்போது நான் கர்ம யோகம் வந்து எங்கோ போயிட்டேன். இதில் சொல்லியிருக்காரு, அப்படி கர்ம யோகத்தின் ஒழுங்கா பண்ணி விஸ்வரூப பக்தினி பண்ணணும். கர்மயோகம் இல்லாமல் திரும்பி கர்மம் சரியாக இல்லாமல் பக்தி வராது. அதுதான் இங்கே சொல்லி பகவான் வந்து முக்கியமாக 9, 10, 11 ஸ்லோகங்களுக்குள்ள 9, 10, 11 ஸ்லோகங்களுக்குள்ள மறுபடியும் அந்த மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். இனிமே இந்த என்னை விரும்பி இருக்கிற அந்த பக்தனை வந்து இன்னும் விஸ்வரூபத்துக்கு செகண்ட் லெவலுக்கு கொண்டு போகல. இந்த ஃபஸ்ட் லெவல்லே பாருங்க இவ்வளோ இருக்கு. அவன் எனக்கே மனசு கொடுக்கணும், அவனுடைய உயிரெல்லாம் எனக்காக வாடுவாங்க என்னுடைய பக்தர்கள்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் இதே விஷயம் பேசுவாங்க, இது பற்றே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. கதையந்தஷா அப்படியெல்லாம் சொல்லி எதுக்கு இதுக்கு ஞாபகப்படுத்துகிற இது மட்டும்னா, அந்த ఫస్ట్ లెవెల్ టు సెకండ్ లెవెల్, సెకండ్ లెవెల్ టు థర్డ్ లెవెల్ అనేది பகவான் இங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நான் இது படிக்கிறேன். இப்போ நீ அப்படி இருந்த ஏகபக்தியில் இருந்து கர்மயோகம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது விஸ்வரூப பக்திக்கு நானே உனக்கு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அரூப பக்திக்கும் நானே கொண்டு போகிறேன். யூ நீட் நாட் டு வர்ரி, அந்த ப்ராமிஸ். ஆனால் நீ கமிட்டடா, நீ ஒழுங்க சிறுசிட இருக்கியா? அப்படி யாரு தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம், இப்படி நிரந்தரம் என்னக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே அவங்களோட லோக விவகாரம் பண்ணிக்குவான், அவங்க குடும்பத்தை நடத்துக்குவான், அவனை வேலைக்கு போவான், எல்லாம் சரி. ஆனால் என்னை மறக்கவே இல்லை. சததயுக்தானாம் பஜதாம், அதுக்கப்புறம் பிரீத்தி பூர்வகம். ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி இப்படி ஆயிடுச்சு, கஷ்டம் வந்தது, துக்கம் வந்தது, ஏதோ ஆயிடுத்துன்னு உடனே அவனை என்னை வந்து என்னிருந்து தூரமாக மாட்டான், என்னை திட்டமாட்டான். பிரீத்தி பூர்வகம், பகவானே நீ என்ன பண்ணாலும் என்ன நடத்த வச்சானோ நல்லதுக்காக தான், எனக்காக தான் நீ பண்ணுற, உனக்கு தெரியாத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பூர்வகம். இன்னொன்று, இந்த பிரீத்தி பூர்வத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கிட்ட வருவான், பூஜை பண்ணுவான், ஆனால் எதுவுமே ஆசிக்க மாட்டான், எதுவுமே கேட்க மாட்டான். அப்போ எதுக்கு பண்ண? உன் மேலே எனக்கு அன்பு. பக்தன் அதுதானே. அன்கண்டிஷனல் லவ் இஸ் கால்டு டிவோஷன், அண்ட் டிவோஷன் இஸ் தட் இஸ் கால்டு பக்தி. எதுவுமே ஆசிக்கலை, பிரீத்தி பூர்வகம். ஜஸ்ட் பிகாஸ் ஐ லவ் யூ. வை? பிகாஸ் நீ தான் எல்லாம் கொடுக்குற, எல்லாத்துலையும் இருக்கிற அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. பிரீத்தி பூர்வகம். அப்போ என்ன பண்ணுவான என்ன பண்ணுறது தெரியுமா? நானும் அப்படிப்பட்ட அவனுக்கு வெரி குட், என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கப்பா, நீ நல்ல பிள்ளைன்னு சொல்லி புத்தி யோகம் ததாமி அகம். ததாமி புத்தி யோகம். ஞாபகம் இருக்கா? இந்த ப்ராமிஸ் அன்னைக்கு நிறைய பேசியிருக்கு. புத்தி யோகம்னா உனக்கு சாஸ்திரம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் நான் உருவாக்குறேன். அப்புறம் கேட்டது புரிய வைக்கிற மாதிரி உனக்கு புத்திக்கு தெளிவு நான் கொடுப்பேன். அந்த புத்தி யோகத்தினால என்ன சார் பிரயோஜனம்னா, நீ எனக்கு எட்ட வருவேன்னாரு. ஏன மாமுபயாந்தித்தே. புத்தி யோகம் வந்துச்சுன்னு என்னாகும்? உனக்கும் எனக்கு நடுவில் இருக்க அந்த டிஃபரன்ஸ் போயிடும். ஞானம் வந்தால் ஜீவ ஈஸ்வர பேதம் போயிடும். அப்போதான் ஐக்கியம்னு ஏதோ மேலே போயிட்டு அங்கெங்கோ ஐக்கியமாகிறது கிடையாது.
ஞானம் வந்தால் இங்கே இது ஐக்கியம், ஞானம் வரலன்னா இங்கே பேதம். அதனால ஞானம் வந்தால் இங்கே இப்போவே மோட்சம், ஞானம் வரலன்னா எப்போ இங்கே பந்தம். நிறைய இது புரிஞ்சுக்காதனால தான் எல்லாம் எங்கோ பார்ப்போம், கடவுளன்னா எங்கோ மேலே பார்ப்போம், ஆகாசத்தில் பார்ப்போம், வைகுண்டம் என்றோம், கைலாசம் என்றோம், சர்வத்திர வியாபிச்சிருக்கிற. அப்படிப்பட்ட ஈஸ்வரன் வந்து எப்படி ஒரு இடத்துல இருப்பார்? சரி, அப்போ புரியல, இப்போ பெருசாயிட்டே இல்லை, நீ மெச்சு புரிஞ்சுதா? அப்படி சொல்லி அந்த ஞானம் புத்தியோகம் கொடுத்தா என்னாகும்? அடுத்த 11வது ஸ்லோகத்தில் வந்து அவங்கள மேலே ஏற்பட்ட எனக்கு என்னுடைய கருணை அனுகம்பார்த்தம். ஓகே, ஸோ பகவானுக்கு இப்போ யார் பிடிக்கும் అనేది நம்ம புரிஞ்சுக்கணும். பாஹ்யமான கிரியைகளே நிறைய பண்ணிட்டு விரும்பலை பகவான், அவனை தள்ளி விடலை. ஓகே, பண்ணிட்டேரு, நான் பாஹ்யமாக எதுவுமே பண்ணலை, அப்புறம் உனக்கிட்ட நான் எதுவுமே கேட்கலை, ஆனால் மனசில் ஒன்று மேலே பக்தி பிரேமனை செலுத்திட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட அந்த பக்தாள மேலே எனக்கு அத்தியந்த கருணை, தயா, அனுகம்பார்த்தம். அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமோ? நான் புத்தியோகம் கொடுத்தாச்சு, இந்த எனக்கு அவங்க மேலே ரொம்ப கருணைனால, பிரேமனால, பக்தாளி என்ன மேலே அவ்வளோ பிரேம காட்டி நான் அவ்வளோ பிரேம காட்டணுமா? அப்போ என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு அஜ்ஞானத்தினால் அவங்க புத்தியில் இருக்கிற அந்த தமஸ்ன்னு வந்து, இருட்டுன்னு வந்து ஞானமனை தீபத்தினை ஏற்றிட்டு அந்த இருட்டுன்னு நான் இல்லாமல் நாசனம் பண்ணுவேன். ஞான தீபேன பாஸ்வதா அப்படின்னு 11வது ஸ்லோகம் வரைக்கும் இவ்வளோ பகவான் பேசிட்டார். 2வது டாபிக்கு, அர்ஜுனன் இவ்வளோ கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு ரொம்ப உற்சாகம் வந்துச்சு, ஆர்வம் வந்தது. அப்போ பகவான் கேள்வி கேட்டார். 12வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பேசினார். பகவான் பாராட்டிட்டான். முதல்ல பரம் பிரம்மா, பரந்தாமா, பவித்ரம், பரமம், பவான், புருஷ, சாஸ்வதம், திவ்யம், அப்படி அப்படின்னு பாராட்டுறார் கிருஷ்ணன். அப்படியெல்லாம் பாராட்டுட்டு உன்னை பற்றி ருஷிகள் எல்லாரும் கூட இப்படி சொல்லியிருக்காருன்னு பலதெல்லாம் சொல்லிட்டான். பேசிட்டு அப்போது கேள்வியில் முக்கியமாக என்னென்னா, சரி எனக்கு அந்த செகண்ட் லெவல்னு என்னை கொண்டு போகிறதுக்கு, அந்த விஸ்வரூப பக்திக்கு எங்கெங்கெங்கெல்லாம் ஏதாவது சில திடீர்னு இப்போது இந்த உலகம் மொத்தமாக, சப்போஸ் நான் சிவபக்தனா, இந்த பிரம்மாண்ட உலகம் மொத்தம் சிவலிங்கமாக நினச்சிக்கோ, கஷ்டம் கொஞ்சம். உலகம் மொத்தம் சிவலிங்கம். விஷ்ணு பக்தனை சாலிகிராமம் நினச்சிக்கோ, மொத்தம் பிரம்மாண்டம் மொத்தம். அது கொஞ்சம் சிரமந்த. உடனே அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த நிலை வர வரைக்கும் பகவானே ஏதாவது சில அடையாளங்களை சொல்லே அங்கெங்கே, இதில் நான் இருக்கேன், இதில் நான் இருக்கேன், இது நீ நினச்சிக்கோ, இது சிந்தி, இது பார்த்த உடனே எனக்கு ஞாபகப்படுத்திக்கணும். அப்படி ஏதாவது கொஞ்சம் உன்னுடைய விபூதிகளின் வந்து என்ன சொன்ன மணிக்கு விசேஷேன பவதி விபூதி, த ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன். பண்டுக்கு ஸ்பெஷல்னு ஏதோ பண்ணுறோம் இல்லை, அந்த மாதிரி ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்ட்ரா, அப்படி ஏதாவதுன்னு சொல்லி அதுக்கு சொல்லுங்க. அப்படி நீ சொன்னால் எனக்கு கேட்குறதுக்கு இன்னும் இஷ்டமாக இருக்கு, ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு. அப்படி பேசினதுக்கு பிறகு 19வது ஸ்லோகத்தில் வந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் கிட்டத்தட்ட ஒரு 70 அடையாளங்களும் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நான் இப்போ விவரிக்கலை, நிறைய இருக்கு. ஆனால் இங்கே கூட முக்கியமானது மட்டும் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி சொல்லும்போது அதுதான் மேஜர் போர்ஷன் ஆஃப் திஸ் அத்தியாயம் இல்லையா.
இந்த விபூதி டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது நல்ல ஜாக்கிரதை கேட்கணும். இந்த హయ్యర్ వెర్షన్ అని பேசிட்டு இருக்கானே நான் கொஞ்ச நேரமாக, அந்த ஹையர் வெர்ஷன் అనేది என்ன అనేది கூட பகவான் எங்கே சொல்லாமல் சொல்லிட்டார். இன்டைரக்டாக இருக்கு, ஆனால் நான் பேசியிருக்கேன். இப்போது அது லிங்க் பண்ணணும். முதல் ஸ்லோகத்திலே பகவான் பேச ஆரம்பித்த 19வது ஸ்லோகத்திலேயே ஓகே அண்ட் லாஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு கருத்து, இந்த லாஸ்ட்னா 38வது ஸ்லோகத்தில் கருத்து. இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஹையர் வெர்ஷன். அதுக்கப்புறம் இதுதான் பரா ஹையர். அதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் நடுவில் அபராதா, லோயர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஓன்லி. நீ மலை சொல்லு, கல் சொல்லு, கடல் சொல்லு, நட்சத்திரமனு, சந்திரனு, சூரியனு, இதெல்லாம் மேட்டர் தானே. அதனால் இது முக்கியம். என்ன சொன்னார் அங்கே? முதல் நான் விவரிக்கிறேன், அப்புறம் அந்த பதம் என்ன சொல்கிறேன். இங்கே நிர்குண சைத்தன்ய தத்துவம் சித்து விபூதி பற்றி சொல்கிறார். விபூதி நான் யாரும் தெரியுமா, எங்கே இருக்கான்னு தெரியுமா? சித் ரூபத்தில் இருக்கேன்னு. சித்தன்னா கான்ஷியஸ்னஸ், மறுபடியும் சைத்தன்யம் அதிக பேர் இல்லை, சாட்சி. நீங்கள் ஸ்லோகம் எல்லாம் பார்க்காதுங்க, ஏதுறவங்களும் ஓகே. ஸ்லோகம் பார்த்தா ஒன்றும் புரியாது. நான் எங்கே பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன், நான் கனெக்ட் பண்ணுவேன், அப்புறம் தெரியும். நிர்குண சைத்தன்யம் இல்லை சித் விபூதி ஆர் சாட்சி అని சொன்னார். என்னது? எல்லாருக்குள்ள எல்லா இடத்துலன்னு சொல்லலாம், ஆனால் சைத்தன்யம் எல்லா இடத்துலும் காணப்படுறது இல்லையே. இப்போ இந்த ஃபேனில் ஃபோனில் சைத்தன்யம் தெரியலையே, ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள சைத்தன்யம் தெரியறதே. அப்போ எல்லோருக்குள்ள அந்த சித்து ரூபமாக நான் பிரகாசிச்சிட்ருக்கேன் என்னார். இதுதான் என்னுடைய விபூதி, முதல் விபூதி. ஆனால் இது யாருக்கும் அது எப்போது ஞாபகம் வச்சுக்கிறோமா? பார்த்த உடனே அவங்களோட குறைகள், அவங்களோட இதெல்லாம் மனுஷனுடைய பயோடேட்டா அதெல்லாம் பார்ப்போம், ப்ரொஃபைல். சித்து ரூபம்னு எங்கே ஞாபகம் இருக்கு? சரி, சித்தன்னு என்னது ஞாபகப்படுத்தணும். இங்கே சந்தர்ப்பம் வந்ததுனால இது பற்றி வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கோம். கான்ஷியஸ்னஸ் சித்தன்றீங்க என்னன்னா, இந்த சித்து கான்ஷியஸ்னஸ் 5 பாயிண்ட். முதல்ல இது இந்த சரீரத்தோடு தான் இருக்கா, சரீரக்குள்ளே இருக்கா, சரீரத்தில் வெளியில் இருக்கானே சந்தேகங்கள் எல்லாம் வருமா? சித்தன் இது கான்ஷியஸ் இந்த சரீரத்துடைய ஒரு அங்கம் இல்லை, சரீரத்துடைய ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஸோ கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் த பார்ட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த பாடி. பாடிக்கு ஆனால் இது கூட சேர்ந்து இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த பாடி சைத்தன்யமாக வேலை பண்ணுறது. ஸோ முதல் விஷயம், சித்தன் என்ன புரிஞ்சுக்கணும்? இட் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் எனி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பாடி இல்லை. ரெண்டாவது, இது சைத்தன்யம் ஸ்வதந்திரம், இண்டிபெண்ட் என்டிட்டி. அது தனியாக, அது அப்படியே சரீரம் மேலே ஆதாரப்படாமல் இருக்குது, இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாகவே இருக்கிறது. 3 அது சுதந்திரமாக அப்படி இருக்கிறதுனால இந்த சரீரத்துடைய லிமிட்டேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ் ஆஃப் த பாடி இதில் மட்டும் கட்டுப்பட்டு இருக்க நினச்சக்கூடாது. இட் இஸ் நாட் லிமிட்டட் பை த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த பாடி. அப்போது பாடிக்கு வெளியில் இருந்து இண்டிபெண்ட்டாக இருந்து பாடி பவுண்ட்ரிஸுக்கு கட்டுப்பட்டாமல் இருந்து, ஆனால் பாடின்னு சைத்தன்யம் பண்ணுறது. 3 சொல்லிட்டேன்னா. 4 இந்த சரீரம் எரிஞ்சு போனால் கூட the consciousness will continue to survive. கான்ஷியஸ்னஸ் சித்து அப்படியே இருக்கும். ஓகே, இந்த சரீரம் மட்டும் இல்லை, புரிஞ்சுக்கணும்.
உலகம் மொத்தமே அடிஞ்சு போனால் கூட கான்ஷியஸ்னஸ் சித்து வந்து அப்படி இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறது? தூக்கத்தில் உலகம் மொத்தம் அடிஞ்சு போச்சு, அஃப்கோர்ஸ் டெம்பரர்லி. என்ன சரீரம், அடுத்த சரீரங்கள், உலகமும், என வீடு வாசல் எதுவுமே காணும். ஆனால் நான் இருக்கேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்போது உலகம் மொத்தம் அடிஞ்சு போனால் கூட கான்ஷியஸ்னஸ் சித்துக்கு ஒன்றும் ஆகாது. அந்த சித்து அப்படியே இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து டிரான்சாக்ஷனுக்கு நாட் அவைலபிள். அதுதான் இது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. இது என்ன நிறைய வேதாந்தம் இன்னும் படித்து நிதித்தியாசனம் பண்ணாத இவ்வளவு சொன்னீங்க, அந்த கொஞ்சம் காட்டுங்கன்னு நான் காட்ட முடியாது. இந்திரியங்கள் 5 புலங்களும் மனசு 6 இந்திரியங்களுக்கு எதுக்கு அதுக்கு என்ட்ரி கிடையாது. they cannot know it. அதுதான் உபனிஷத்து சொல்லும். அப்போது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அப்படி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்திரியங்களும் இருக்கிறதுனால மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு மனசுனால தான் தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணாது. அது அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, தெரிஞ்சிட்டே இருக்கிற விஷயம். இப்படி சொன்னாலும் புரிய மாட்டேன், கஷ்டமாக இருக்குது. ஏதோ மாற்றி சொல்லிட்டீங்க தவிர. அதனால தான் இது வார்த்தைகள் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை. ஆனால் வார்த்தைகள் சொல்லி தான் டீச் பண்ண வேண்டி இருக்குது. இதில் இருக்கிற சிரமம் பியாண்ட் த வேர்ட்ஸ். அதனால தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி மௌனமாகவே உட்காந்துட்டு டீச் பண்ணிட்டாரு. அவங்க கிரகிச்சுக்கிட்டாங்க சனத்குமாரர்கள். நமக்கு சொல்லே கிரகிக்க முடியலன்னா அதுதான் நம்ம சனத்குமாரர்கள் இல்லையே. நம்ம அப்படின்னு இல்லை, இப்படி டீச்சிங் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்குவேன். இது டீச்சிங் நாள் இல்லை, எனக்கு உள்ள நானாகவே அதியாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு உணர்வேன். இதுக்கு தான் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் தியானம். என்னுடைய ஸ்வரூபம் அது நடக்கும். ஸோ சித்து பற்றி 5 விஷயங்கள் சொல்லியிருக்குமா. இதுதான் பகவான் ஆரம்பத்தில் 19வது ஸ்லோகத்தில் சொன்னது. 20 முதல்ல வந்து அர்ஜுனனுக்கு முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே, நீ கேட்ட இல்லை, எனக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன், சொல்கிறேன் என்னார். அப்போ 20 அஹம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா. இப்போ நான் பேசினதெல்லாம் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். ஆத்மான்னா கான்ஷியஸ்னஸ் தான், சைத்தன்யம்னா அதுதான், சாட்சியம்னா அதே தான், ஸ்பிரிட் பிரின்சிபல்னு அதே தான். அதுதான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாருங்க. இதுதான் ஹையர் வெர்ஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் அது அவ்வளோ விஸ்தரிக்கலை. ஏன்னா அர்ஜுனன் அதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் பகவான் வந்து அந்த விபூதிக்குள்ளேயே சித்து என்னுடைய ஒரு விபூதி நம்பர் 1 போட்டுக்கோ. பட் அதுக்கு நான் இவ்வளோ சொல்லிட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கணும். நான் ஜம்ப் பண்ணுறோம். எங்கே ஜம்ப் பண்ணுறோம்? நடுவில் 2-3 சாதனைகள் சொன்னார், அதை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நிறைய விஷயங்களுக்கு பதில். அந்த கடைசியில் சொன்னதையும் முடிச்சுட்றேன் இப்போ. அப்போ தான் அது 2 கனெக்ட் ஆகும். கடைசியில் 29வது ஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தம் என்னன்னா, சத் விபூதி. சித்து பற்றி சொல்லியாச்சு. சத்துன்னா எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல். சித்தன்னா உணர்வு, கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ். சத்து சித்து ஆனந்தம், அப்படிதான் உபநிஷத்து சொல்லும். ஸோ சத்ரூபத்தில் அப்படின்னா எல்லாம் இருக்கே. ஏதாவது நீ சொல்கிறியோ சரி, இது கொஞ்சம் ஈஸி. கான்ஷியஸ்னஸ் பற்றி டிரான்சாக்ஷன் முடியாதன்னோ, ஆனால் இருப்புதல் பற்றி கொஞ்சம் சுலபம். ஆனால் அந்த இருக்கேன்னு எது இருக்குதோ அதெல்லாம் நான் தான். நான் தான்னா அதே பிரம்மம் தான். ஸோ சித்தா உள்ள நீ உணரலாம், சத்தா எல்லாம் வெளியில் பார்க்கலாம்.
அப்போ சத்து சித்து ரெண்டு தவிர வேறு என்னதான் இருக்கு? சத்தன்னா இப்போ புரிஞ்சுது உங்களுக்கு? சத்தன்னா கிளிப்பு இருக்குது, கிளிப் இருக்குன்றது. இப்போது அந்த சித்து பற்றி சொல்லும் போது 5 பாயிண்ட் சொன்னான்னா அது இங்கேயும் அப்ளை பண்ணணும். சத்து கூட கிளிப்பு சத்து கிளிப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த இருக்கின்றனே எக்ஸிஸ்டன்ஸ் అనేది இந்த கிளிப்பு இதோட ப்ராடக்ட் தான். கிளிப்புடைய பாகம் இல்லை. ஓகே, இப்படி காட்டுறத தவிர இது இப்படி காட்டி புரிஞ்சுக்கிறது இல்லை, தியானம் பண்ணி புரிஞ்சுக்கணும். கிளிப்பு உடைய பார்ட்டு கிடையாது எது எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி. ஓகே, சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியாக தான் இருக்கும், ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். என்ன பண்ணுறோம், வேறு வழிக்கு சொல்லியிருக்கல. அந்த 5 பிரின்சிபல் இதுக்கு அப்ளை பண்ணிட்டா அந்த சத்து கூட அதே மாதிரி. நீங்களே வீட்டுக்கு போய் ஏதிக்குங்க பக்கத்தில் 5 சொன்னோமோ அந்த 5 சத்து கூட இப்படி தான். சத்து இஸ் நாட் லிமிட்டட் பை த பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் கிளிப்பு. கிளிப்பு இல்லைன்னா கூட சத்து இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பகவான் எங்கே இருக்காருன்னது எப்பவுமே கேள்வி வருதில்லை நமக்கு. லொக்கேஷன் எங்கே இருக்காருன்னு அதுதானே கோயிலுக்கு ஓடி ஓடி போடுறோம். எங்கேன்னு சொன்னால் லொக்கேஷன் வந்துச்சுன்னா அவர் அல்பமாயிடுவார். அவருடைய சர்வாந்தர்யாமி ஆமினிசென்ட் போயிடும், ஆமினி ப்ரெசன்ஸ் போயிடும். ஆமினி ப்ரெசன்ட் ஆமினிசென்ட்டாக இருந்தால் தானே கடவுள். அப்போ நீ ஏன் லொக்கேஷன் பார்க்குற? பாருங்கள், அவன் தப்பு கருத்து போகணும்னா அப்போ இந்த விபூதி நீ பார்க்குறதெல்லாம் கடவுள் தவிர எங்கே இருக்கான்னு கேட்காது. எதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அந்த தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் சச்சித்ரூபமாகவும் இருக்குது. 2 கனெக்ட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? இதுதான் ஹையர் வெர்ஷன். முதல்ல சொல்லிட்டாரு, கடைசியில் சொல்லிட்டாரு. என்ன, அதுதான் முக்கியமணி. லொக்கேஷனே இல்லை பகவான் சச்சித் பிரம்மன் பற்றி சொல்லும்போது. ஏன்னா பாருங்க, பகவான் பஞ்சமகாபூதங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருக்காராமா. அப்படின்னு ஆகாயமே வரல. ஆகாயமே வரலன்னு அப்புறம் எங்கே லொக்கேஷன் சொல்லுவேன்? எப்படி தான் புரிஞ்சுக்கிறது இது? அந்த தூக்கத்தில் இருக்கும்போது நானும் எங்கே இருக்கேன் சொல்லுவீங்களா நீங்கள்? எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன், எங்கே எப்படி, அந்த கேள்விகளுக்கு அங்கே இல்லை. அதே மாதிரி தான் கடவுள் எங்கே எப்படி இருக்காருன்னு கேள்வி கேட்டால் அது முட்டாள்தனம் ஆகிடும். அதெல்லாம் எல்கேஜியில் ஓகே. அதனால் பிகம் மோர் சப்ஜெக்டிவ். பாஹ்யமாக ஓடாத, மனசுன்னு வெளியில் ஓட விடாத. இத்தனை கருத்துக்கள் இதெல்லாம் உள்ள திரும்பி 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 சிந்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் 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 தியானம் பண்ணுறது, கேட்கறது இதெல்லாம். ஆனால் மனசு ஓடுறது பழக்கம் இல்லை சார். இவ்வளோ வருஷமாக படக வச்சுட்டேன். அதுக்கு ஒரு சாதனை சொல்கிறாரு. இப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐ கனெக்டட் இட். 5 மினிட்ஸில் முடிச்சு விட்றோம். அப்புறம் முக்கியமான சாதனை இந்த மனசு ஓடுறது நிற்காது அப்படியெல்லாம் இல்லையா. அதில் பகவான் என்னோட விபூதி என்ன தெரியுமா? யக்ஞானாம் ஜப யக்ஞோஸ்மி. ஜபம் யக்ஞங்கள் எல்லாம் அதுக்குள்ள சிறப்பான ஜப யக்ஞம் நான் அன்னார். இது சாதனைக்கு எடுத்துக்கணும். ஜபம் மனசு ஓடுறது, அது இது திங்க் பண்ணுறது, தேவையில்லாதெல்லாம் பக்காத்து பின்னாடி ஆற்றுல அவங்கள பற்றி பிரத்யாரனை பற்றி பேசுகிறத உடனே நாராயணனை கொண்டு வர நாமம் ஏதோ ஒரு நாமம் சொல்லிட்டாரு. பகவான் நாமம் ஜபம் பண்ணும். ஜபம் ஏன் சிறப்புன்னு அன்றைக்கே பேசியிருக்கோம். எந்த செலவும் கிடையாது, எதுவுமே பண்ண வேண்டாம். நீ வெளியில் தீபம் கூட ஏற்ற வேண்டாம். எங்காவது எப்பாவது யாராவது ஏதோ ஒரு நாமம் சொல்லலாம். அதனால தான் பாகவத்தாள் பொதுவாக கலியுகத்தில் பாகவத் நாம சங்கீர்த்தனம் தான் கலினி தாண்டறதுக்கு வடியான்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிகினர்ஸ் பக்தாளுக்கு கூட்டத்துக்கு நல்லது தான். ஆனால் அதுக்கு மேலே மீறி அந்த ஜபத்தினால முக்தி வரும்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஜபத்தினால முக்தி வராது.
ஜபம் வந்து உன்னோட மனசனை கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு அப்புறம் இங்கே குரு இவ்வளோ நேரம் பேசிட்டார், இவ்வளோ 1 hour உபாதான காரணம், நிமித்த காரணம், சித்து சத்து என்னென்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மைண்டுக்கு தகுதி கொடுக்குமப்பா ஜபம். ஜபம் முக்தி கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரோ பக்தன் சொன்னார் அப்படி சொன்ன, என்ன சொன்னாலும் சரி அவங்க இந்த விதமாக ஞானம் மதனம் உள்ள நடந்தே அதுதான் அப்புறம் அவங்க ஏதாவது அடிஞ்சாங்கன்னு சொல்ல முடியும் தவிர அப்படி இல்லைன்னு அந்த ஞான நிஷ்டரான ரமணர் வந்து யாருக்கு எந்த மந்திரோபதேசம் எதுவுமே கிடையாது. அவர் திருவண்ணாமலை மலையை ஒட்டி உட்காந்துருவார், திருவண்ணாமலை எனக்கு அப்பா அனுவார், திருவண்ணாமலை அந்த அருணாச்சலம் தான் என்னுடைய குரு அனுவார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் யாருக்கு கூட மந்திரம் உபதேசம் செஞ்சதே கிடையாது. அவர் உனக்கு பிடிச்சதா அது நீ சொல்லிக்கோ, தப்பு கிடையாது. உனக்கு வேணுமா பிரதட்சிணம் பண்ணிக்கோ, அப்படி தான் சொல்லுவார் தவிர எதுவுமே அந்த நிஷ்ட ஆத்ம சிந்தனை நான் யாருன்னு இது மட்டும் சிந்தனை விட்டுவிடாதன்னுவார். அது மட்டும் சென்டர் மையம் அவருடைய டீச்சிங் மாதிரி. ஏன்னா அது ஞானம், அதுதான் இங்கே சொன்னது. இப்போ சத்து சித்து மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு பாக்கியமாக என்னென்னமோ பண்ணுறேன்னு எத்தனை நாள் என்ன பண்ணுவேன்? உனக்கு பிரயோஜனம் வேணுமா வேண்டாமா? அதனால் ஜப யஜ்ஞம் பண்ணணும். ஸோ இப்படி ஜபம்னு சொல்லும்போது மறுபடியும் எந்த ஜபம் பண்ணணும், எந்த நாமம் சிறந்ததுன்னு இப்படி எல்லாம் கேள்வி வரும் நிறைய லோக்கத்தில். இப்போவே அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ பண்ணுறாங்க. பட் பகவான் இங்கே பொதுவாக வந்து காயத்ரி சந்தசாமகம், அஃப்கோர்ஸ் சந்தசன்னு எடுத்தார், ஆனால் காயத்ரி மந்திரம் தான் சிறந்ததுன்னு சொல்லி பகவான் சொன்னார். இது பற்றி பேசினா டைம் ஆகும் என்னன்னு தெரியல, இன்னும் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், என்ன முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுத்து இல்லை இந்த டாபிக், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. காயத்ரி மந்திரம்னு சொல்லும் போதும் அப்புறம் சார் காயத்ரி மந்திரம் எல்லாரும் சொல்லக்கூடாதுன்றாங்க, காயத்ரி மந்திரம் நான்ன்றார் பகவானும். அப்போ ஏன் லேடிஸ் படிக்கக்கூடாது அப்படி இப்படின்னாங்க, பிராமணர்கள் வந்து இவங்க எது சொல்கிறாங்கன்னு லோக்கத்தில் இருக்கேன்னா நீ அதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. குரு கிட்ட இப்படி கேட்டுக்கோ கரெக்டாக என்னதே, அதையும் கரெக்டு தான், எல்லோரும் படிக்கக்கூடாது. ஆனால் காயத்ரி மந்திரத்தில் 2 வகை இருக்குங்க. காயத்ரி ஒன்று வந்து ஸ்ரௌத காயத்ரி, 2வது ஸ்மார்த்த காயத்ரி. ஸ்ரௌத காயத்ரின்னா வேதத்திலிருந்து நேராக வந்த அந்த 2 வரிகள். அது வந்து பூனல் போட்டதுக்கு அப்புறம்தான், இனிஷியேஷன் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த ஸ்வரத்தோட வேத ஸ்வரத்தோட ஓகே ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ ஒரு லைன், அது धियो यो न प्रचोदयात् 2வது வரி. இது 2 தான் காயத்ரி. மிச்சம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆடிங், அது வேற அந்த கதை. இது ஏன் சிறந்ததுன்னு சொன்னால் இதில் என்ன ரகசியம் தெரியுமா? இது எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் விட்டுடுங்க, பயம், அது வேண்டாம். முதல் ரகசியம் இந்த முதல் வரி தத் சவிதுர்வரேண்யம், இந்த சித்துன்னு பற்றி குறிக்கிறது. நாட் சித்து. மகா வாக்கிய உபதேசத்தில் தத்துவமசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தத்து பற்றி அது சொல்கிறது. தத்து என்னமா தெரியுமா? தத் சவிதுர்வரேண்யம் பர்கா. அப்புறம் 2வது வரி தியோ யோ ந பிரச்சோதயாத்தன், இது வந்து துவம் பதத்தை பற்றி சொல்லுது, உன்னோட புத்தி பற்றி சொல்லுது. புத்தியில் தானே அது சைதன்யம் இந்த புத்தியில் பிரகாசிக்கட்டும்ன்றா. என்னாச்சு இப்போது? தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் காயத்ரியுடைய நோக்கம். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? ஆர் யூ ரெடி ஃபார் வேதாந்தா? தைரியமாக நீங்கள் எல்லோரும் சொல்லலாம். அப்படி என்ன சரி மனசில் உறுத்துறது எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் ஏதாவது ஆகுமோ அப்படி ஆகுப்பான்னு டோன்ட் வரி அபவுட் இட். ராமநாமமே போதும். பட் காயத்ரி பற்றி இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, சம்பிரதாயத்தில் ஸ்மார்த்த காயத்ரி எல்லோரும் எங்காவது எப்படியாவது சொல்லலாம். ஸ்மார்த்த காயத்ரி, ஸ்மார்த்த காயத்ரின்னா ஸ்மிருதியிலிருந்து வந்தது, அதுக்கப்புறம் கொடுத்தாங்க ருஷிகள். வேதத்தில் ஒரிஜினல் இல்லை, ஆனால் ஸ்ரௌத காயத்ரி வேதத்தில் நேராக வந்தது. இது ஸ்மார்த்த காயத்ரி சின்ன ஸ்லோகம் மாதிரி இருக்கும். ஓகே, வேணும்னு அது சொல்லிக்கோ. அப்படி இருக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது, இருந்தேன் அது யாரும் சொல்லிக் கொடுக்கல. காயத்ரி சொல்கிறவங்க மட்டும் பிராமணன் மட்டும் அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி இப்படி நிஷ்டான்னாங்க அப்படின்னாங்க. ஏன் கன்ஃபியூஷன்? சொல்ல வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், எல்லோரும் சொல்கிறதுக்கு అనేది ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் மாதிரி.
यो देवः सविता अस्माकं धियो धर्मादिगोचराः प्रेरयेत् तस्य यत् भर्गः तद्वरेण्यम् उपास्महे. யாராவது எதுக்குறதுன்னு நான் நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஏதோ சொல்கிறேன். இப்போது டைம் ஆகிடுது. இதுக்கு பேர் ஸ்மார்த்த காயத்ரி. இப்போ இதை எடுத்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறேன் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு விஷயம் இருக்கேன்னு. ஆனால் முதல் காயத்ரியில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் பிரம்மோபதேசம். பிரம்மோபதேசம் ஆச்சு வாத்தியாருக்கு தெரிஞ்சுதா தெரியல, பிரம்மோபதேசம் கொடுக்குற அப்பாவுக்கு தெரிஞ்சுதா தெரியல, பிள்ளைக்கு காதில் மட்டும் பிரம்மோபதேசம் சொல்லிட்டு காயத்ரின்னு சொல்லி கடைசியில் வாழ்க்கை கடைசி வரைக்கும் போகம் லோகம் வேலைன்னு சொல்லிட்டு போய் காயத்ரி வரனால நீ தத்துவமசியானி நீ பிரம்மமனி தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதை கிளாஸ்க்காவது வரக்கூடாதா? ஆஃபீஸுக்கு போய் எல்லாம் பண்ணு, காயத்ரி பண்ணல, பகவத்கீதை கிளாஸுக்கு வரல, அப்போ எப்படி தான் எதுக்கு பண்ண? என்னது ட்ரெடிஷ்னலு, நாங்கள் பிராமின்ஸ் அதனால் போடுற இருக்க பூனல் போட்டுருக்காங்க, அப்படியா பண்ணு? எதுவுமே தெரியல. மக்கள் போக பிரவருத்தி பகிரங்கமாகி போயிட்டாங்க, பகிர்முகமாகி போயிட்டாங்க. இன்னும் முக்கியத்துவம் இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் தெரியல, வந்து உட்கார்ந்தா தானே தெரியும் ஏதாவது 2-3 விஷயம் நல்லா, அது இல்லை. ஸோ இது காயத்ரி விஷயம் அப்படி இருக்கு. முடிச்சுட்டோம். லாஸ்ட்டு கடைசி கருத்து, அத்தியாத்ம வித்யை எல்லாத்துக்குள்ள அத்தியாத்ம வித்யை நான். ஐ எம் கனெக்டிங் ஓன்லி நம்முடைய ஹையர் வெர்ஷனுக்கு வேண்டியது மட்டும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனியோ நம்ம இன்றைக்கி நாளைக்கு அப்போ ஹையர் வெர்ஷனுக்கு வந்து தானே ஆகணும், உபனிஷத்தை கேட்டு தானே ஆகணும். பகவத்கீதை அப்புறம் பகவானே கொண்டு போவார், உபனிஷத்து வரைக்கும் வேண்டாம். 12th அத்தியாயத்துக்கு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஹையர் ஸ்பீட், ஜெட் ஸ்பீட், ராக்கெட் லைக் ஹையர் வெர்ஷன் தான், கீழே இறங்கவே மாட்டோம். அதுக்கு தயாராக இருக்கணும். வித்தை எல்லாத்துக்குள்ள அத்தியாத்ம வித்யா சிறந்தது. அத்தியாத்மம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சுட்டோம். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நிஜமான வித்யா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம என்னென்னமோ தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் பகவானோ 15வது அத்தியாயத்தில் கூட வேதைஷ்ச சர்வைஹி ஏ அர்ஜுனா அகமேவ வேத்யா. நீ எந்த வேதம், எந்த காயத்ரி, எந்த மந்திரம், எந்த நாடு, எந்த ஊர், எந்த ரீஜன் இல்லை, ஒரு மனிதன் சரீரம் கடிச்சதுன்னா யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ யுவர் செல்ஃப். அகமேவ வேத்யான்னு அவர் சொல்லிக்கிறார் பகவானன்னு. நம்ம எல்லோரும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு ஒன்றுமே தெரியாமல் இந்த லோகத்தில் இப்படி வாழ்ந்துட்டுருக்க முட்டாள வாட் ஏ ஃபன். அதனால் அத்தியாத்ம வித்யா வித்யானாமனே பகவான் முக்கியமாக சொன்னார். அப்புறம் லாஸ்ட் 2 ஸ்லோகாஸ் வந்து ஸோ நான் சாம்பிள் எல்லாம் கொடுத்தேன். உனக்கு க்ளூ வேணுமுன்னா எங்கெங்கெல்லாம் ரொம்ப பரம ஆச்சரியமானது அற்புதமானது பார்க்குறையோ அதெல்லாம் நானே தான் பார்த்துக்கோன்னு நான் போன வாரம் கொடுத்தேன். கிரிக்கெட் பிளேயரில் யாராவது நல்லா விளையாடுறாங்களா அது நான் தான் நினச்சிக்கோ. சினிமா ஆக்டர் யாராவது நல்லா பண்ணுறாங்களா அது நான் தான் நினச்சிக்கோ. ஆனானும் பொண்ணானும் பரவாயில்ல. அப்புறம் பாலிட்டிஷியனில் யாரோ நல்லா இருக்கானா அந்த நரேந்திர மோடி பிரேம்ஸ் நானே நினச்சிக்கோ. எல்லா இடத்துல எங்கே உனக்கு ரொம்ப சிறப்பாக ஏதாவது கணப்படுதா அதெல்லாம் பகவானுடைய பெருமை விபூதின்னு நினச்சிக்கோ. சிம்பிள் தானே. ஆனால் அடுத்த அத்தியாயத்துக்கு கிளாஸுக்கு வரணும். ரெடியாக இருக்க அர்ஜுனா, இன்னும் நல்லா சொல்ல போகிறேன். அப்போ தான் இந்த விஸ்வரூபம் மேக்னிஃபை பண்ணி விபூதி யோகம், விஸ்வரூப சந்தர்ஷன யோகம் வரப்போகிறது அடுத்த வாரம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.